வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கடச்சனந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வடக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு ஒரு 2 சென்ட்டுக்கு மேல இருக்குங்க. 2 சென்ட்டுக்கு மேல இருக்கு. இந்த வீடு வந்து உள்கட்டமைப்பு 1175 சதுர அடிங்க. பாருங்க இப்படி வருதுங்க. ஒண்டர்ஃபுல் லொகேஷன்ங்க. நல்லா இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு 59,00,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள்ங்க. பேசிக்கலாம். விலையெல்லாம் பேசிக்கலாங்க. என்னடா இது இவ்வளோ சொல்றாங்களே! அப்படின்னு நீங்க எதுவும் யோசிக்க வேண்டியதில்ல. அ நல்லா இருக்குங்க. ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வருதுங்க. தார் ரோடு ஃபேஸா இருக்கு. இந்த மாரி ரேம்ப் எல்லாம் குடுத்துடுறாங்க. முன்னாடியே தாராளமா வந்து நம்ம கார பார்க் பண்ணலாங்க. ரோடு பெரிய ரோடுங்க. பாருங்க. இது வந்து ரோடு எப்படி பார்த்தாலுங்க, ஒரு 25 அடி ரோடு இந்த மாரி வந்துருங்க. கார் பார்க்கிங்க்கு நெறைய இடம் இருக்கு. நிப்பாட்டிக்கலாம். அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். இது ஒரு டிப்ளெக்ஸ் மெத்தடாவே சொல்லலாம். அந்த மாரி வருங்க. இந்த பார்த்தீங்களா? இப்படி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம். பாருங்க. நல்லா இருக்குங்களா டிசைன்ஸு? அது இன்னும் நல்லா பெருக்கி அழகா இது என்னன்னா கொஞ்சம் மண்ணா கிடக்குது. பெருக்கணும்னா அப்படியே பளிர்னு சூப்பரா இருக்குங்க. பாருங்க. மேல பூராமே டிசைன்ஸு நல்லா இருக்குங்க. ஆர்ட் ஒர்க்கா சூப்பரா இருக்கு. பாருங்க. நல்லா இருக்குங்களா? இந்த மாரி வருதுங்க. இது பூராமே எஸ்எஸ் ஒர்க்கு. ஹேண்ட் ரெயிலு. பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே கதவு பாருங்க நிலக்கதவு. நல்லா இருக்குங்க. அந்த தேக்கு மர கதவு ஒண்டர்ஃபுல் பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்குது. இந்த டிசைன்லாம் பாருங்க இந்த காப்பர் டிசைன் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. பாருங்க. நல்லா இருக்குல்ல? இப்படி வருதுங்க. வேலைப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. இந்த இதுல வந்து பைக் பார்க்கிங் தாராளமா பண்ணிக்கலாம். அது வந்து போரு இந்த மாரி வருது. இதுதான் போரு. சாரி இது போரு. அது வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஜங்ஷன் இந்த மாரி வந்துருது. பாத்தீங்களா? இப்படி வருது. இப்ப ஹால் பாத்தீங்கன்னாங்க அப்படியே எண்ணிருவோம். 2, 4, 6, 8, 10, 12. இது எவ்வளவு வருதுனாங்க ஹாலு? ஒரு 160 சதுரடிக்கு குறையாத ஹாலுங்க. பாருங்க. மேல எல்லாமே எல்இடி அழகா பண்ணியிருக்கிறாங்க. மேல அந்த ஒர்க் இது இருக்குல்லங்க. அதாங்க வால் சீலிங் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டிவி ஷோகேஸ் பாருங்க. நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையா இருக்கு. இது வந்து ஒரு 60 சதுரடி இருக்கக்கூடிய கிச்சனை பாக்குறோம். மாடுலர் கிச்சன். வாஷபிள்ங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அது பாத்தீங்கன்னா இங்க தள்ளி வரும் பாத்தீங்களா? இப்ப பாருங்களேன். அங்க பக்கத்துல போய் அப்படியே அப்படியே அழகா ஸ்லோவா போகும். பாத்தீங்களா? மெதுவா போதா? இதெல்லாம் மாடலர் கிச்சன். கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் எல்லாம் வந்துருது. கபோர்டு இருக்கு. ஒரு 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமை பாக்குறோம். உள்ளே அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம். ஸ்பேசியஸா இருக்கு. ஏசிக்கு ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேல எல்லாமே பாட் சீலிங் ஒர்க் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. கிடைச்ச நேரத்துல இது லோ பட்ஜெட்டுங்க. பேசிக்கலாம். ரேட்டு பேசிக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம், மாடியில ஒரு பெட்ரூம். 2 பிஹெச்கே வீடுங்க. இந்த மாதிரி டிசைன் எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில் எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி பூ டிசைன் எல்லாமே அழகா இருக்கு. ஆர்ட் ஒர்க் பாருங்க. நல்லா இருக்கு. ஸ்டெப் எல்லாம் நல்லா கிரிப்பான டைப்ல கொடுத்துருக்காங்க.
இந்த எலிவேஷன்ல பாருங்க, முன்னாடி பால்கனி ஏரியா நல்லா கிளாஸ் இதுல எஸ்எஸ்லையும் அந்த டஃபன் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே ஏரியா பாருங்க, ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு பகுதியா இருக்கு. மாடியில பாருங்க ஒரு பெட்ரூம். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 120 சதுர அடிக்கு குறையாத ஒரு பெரிய ஹாலு. மேல எல்லாம் எல்இடி சேனல்ஸோட அருமையா பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு 120 சதுர அடியில் இன்னொரு பெட்ரூம். இந்த இடத்துல வாஷ் பேஷன் வந்துடும். மேலே எல்இடி சேனல்ஸோட பால் சீலிங் அருமையா பண்ணியிருக்கிறாங்க. மேலே அதில் ஒரு மச்சு இருக்குங்க, செயின்டி. அதில் நிறைய பொருட்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ள வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 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 டாய்லெட்டினுடைய உள்பகுதி வரைக்கும் அந்த மேலே செயின்டி வருதுங்க. எல்லா ஜன்னல்லையும் உங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இது அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இப்படி வந்துருது. பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது, வாஷ் பேஷன் வந்துருது. இந்த இடத்துக்கு மொட்டை மாடிக்கு போகக்கூடிய அந்த படிக்கட்டு இங்க வருதுங்க. இதுல வந்து சாயந்தர நேரத்துல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி அழகா இருக்குங்க. பாருங்க, நல்லா இருக்கா? ஒரு பூந்தோரணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு இது அழகா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ரம்மியமா இருக்கு. இது உட்காந்துக்கிறதுக்காக இந்த சீட் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஈவினிங் டைம்ல நம்ம வந்து உட்காந்துக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக. மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். பாருங்க, நல்லா இருக்குங்களா? இதாங்க கடச்சனேந்தல். பாருங்க, ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியாங்க இந்த கடச்சனேந்தல் பகுதி. பாத்தீங்களா? ஃபுல்லா வீடுங்க, ஃபுல்லா ரெசிடென்சியல் தான். ஆமா, ஒரு அருமையான பகுதி. தண்ணி நல்லா இருக்குது, வீடும் நல்லா இருக்குது, இடமும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கு. ஆமா, ஒரு லோனுங்கன்னு போட்டு கூட இந்த வீட்டை நம்ம வாங்கிடலாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு வாடகை கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடை வாங்கி அப்படியே இஎம்ஐ கட்டிக்கிட்டே போயிடலாம்ல. ஆ பாருங்க, இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.